இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்தது எல்லாத்தையும் போட்டு விட்டாள். இந்த ஜீவனத்துக்குன்னு சொல்லப்படுது பாருங்க, இங்க ஒரு ஜீவன் வருது பாருங்க. இந்த ஜீவன் தான் உலக பிரகாரமான ஒரு ஜீவன். உலக பிரகாரமான ஜீவன் அப்படின்னா இந்த பணத்தினுடைய சப்ளை, இந்த பணத்தினுடைய கனெக்ஷன், கரன்சி இவன் கையில் டச் ஆகலை அப்படின்னா இவனுக்கு உயிரே இல்லாத மாதிரி இருக்கும். இவனால் ஜீவிக்கவே முடியாது. ஒரு சிலருக்கு பணம் ஜீவனாக இருக்கும். இந்த அம்மா அதனால தான் வேதம் இப்படி சொல்லுது, தன்னுடைய ஜீவனத்துக்கு இருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். சாப்பிட்டு ஜீவன் இதுதான், இதனால தான், இந்த பணத்தினால தான் நான் சாப்பிடணும், இதுதான் எனக்கு ஜீவன் தருது இந்த அம்மா நினைக்குது. ஆனால் வேதம் இது என்ன சொல்லுதுன்னா, இது டெம்பரரி ஜீவன். இந்த ஜீவனை கொண்டு நீங்கள் வாழும்படி உங்களை அழைக்கல. அது இந்த உலகத்துக்கான ஜீவன். அப்போ இந்த அம்மாவுக்கு ஜீவன் எங்கே இருந்துச்சுன்னா அந்த பணத்தில் இருந்துச்சு. இந்த அம்மா இதை விட பெரிய ஜீவனை பார்த்ததுனால, எல்லா ஜீவனுக்கும் உயிர் கொடுக்குற பார்த்ததுனால எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு போட்டுருச்சு. ஆனால் பல மனிதர்களுக்கு எது ஜீவனாக இருக்குன்னா பணம் ஜீவனாக இருக்குது. சொன்னோம் பார்த்தீங்களா, பணத்தினுடைய ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும். சாப்பிட இருக்குது, உண்ண இருக்குது, உறைவிடமாக இருக்குது, உடுக்க இருக்குது, நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இருந்தாலும் பத்தாது, எனக்கு ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கணும், அதை கண்ணில் பார்த்துட்டே இருக்கணும். குறைவு மேடை நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் அந்த பணம் நிறைவாக வந்துட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த பணத்தின் மீது இருக்கிற ஒரு ஜீவன் இருக்குது பாருங்க. அந்த ஜீவன் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஜீவனுடைய அடிப்படையிலேருந்து நம்ம வாழும்படி அழைக்கப்படலை. சிலருக்கு பொருட்கள், காஸ்ட்லியான திங்ஸு, காஸ்ட்லியான காரியங்கள், இந்த பொருட்களோட அவங்களுக்கு ஜீவன் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் இல்லைன்னா அவங்களால இருக்கவே முடியாது. வீடு வறுமையாக இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் ஒன்று பார்த்தாங்கன்னா உடனே வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி ஜீவனோட அவங்க இணைக்கப்பட்டிருப்பாங்க. சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க பேருக்கு பின்னாடி இந்த பட்டம் வந்தே ஆகணும். நிறையா பாஸ்டர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நான் பிஷப் ஆகிட்டேன், நீ என்ன பாஸ்டர்னு கூப்பிடுற, நான் ரெவரண்ட் ஆகிட்டேன், நீ என்ன பாஸ்டர்னு கூப்பிடுற, அதனால் எனக்கு என்ன பட்டமோ அந்த பட்டத்தை சொல்லி கூப்பிடு. அந்த உலகத்தினுடைய ஐடென்டிட்டி, அந்த அடையாளம் அவங்களுடைய ஜீவனாக இருக்குது. அந்த அடையாளத்தை நீங்கள் உருவிட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே பீஸ் போன பல்ப் மாதிரி இருப்பாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஜீவன் எங்கே இருக்குன்னா இந்த அடையாளத்தில் இருக்குது. இவங்க ஜீவன் இந்த பணத்தில் இருக்குது, இவங்க ஜீவன் இந்த பொருளில் இருக்குது. அதனால் அதுகளுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இவரால் தாங்க முடியாது. இதுதான் இந்த உலக பிரகாரமான ஜீவன். இந்த உலக பிரகாரமான இந்த ஜீவனை எல்லாருக்குள்ளேயும் தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் இதன் மீது நாம் நம்பிக்கை வைத்தோம் என்றால் எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லப்படுகிறது.